ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேசிசிஏ. நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி மேலேயும் கீழே மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டும் ஆர்ஆர் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஆடினாங்க. இருந்தாலும் அப்பப்போ பவுண்ட்ரி அந்த மாதிரி அடித்து நல்லாவே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மிடில் ஓவரில் என்னடா பண்ண அப்படின்னு பார்க்கும்போது தான் துருவ் ஜுரல் கிரீஸ்க்கு வந்தார். வந்ததும் ரன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸ்பின்னர் மேலே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணார். ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெத் ஓவர்ஸில் 16 ஓவர்லேருந்து 20 ஓவர் வரைக்கும் பவுண்ட்ரிஸை ஃப்ரீக்வன்சியாக அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பவுலர்ஸ் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபீல்டிங் ரொம்பவே ப்ரெஷராக வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 210 ரன்னு அடித்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்க்கு குஜராத் பேட்டிங் வந்தாங்க. சாய் சுதர்சன் ரொம்பவே நல்லா ஆடினார். எந்த ரிஸ்க்கான ஷாட்டும் எடுக்காமல் நார்மலான கிரிக்கெட் ஷாட் ஆடியே ரொம்பவே நல்லாவே மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். பவர் பிளே முடியும் போது ஜிடி கம்ஃபர்டபுளான பொசிஷன்லேயே இருந்தாங்க. ஆனால் மிடில் ஓவர்ஸில் தான் சம்பவமே ஆரம்பிச்சிச்சு. மிடில் ஓவர்ஸில் மேட்ச் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ரெக்கார்ட் ரன் ரேட்டு கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. பவுண்ட்ரிஸ்லாம் கம்மியாச்சு. ஆர்ஆர் பவுலர் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. அதுவும் ரவி பிஷ்ணா எடுத்த அந்த 4 விக்கெட் தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கடுத்தும் ரஷித் கானும் ரபாடாவும் திருப்பி ஃபைட் பேக் பண்ணாங்க. அப்புறம் கடைசி ஓவரில் துஷார் தேஷ்பாண்டே அந்த முக்கியமான டைமில் நல்லாவே போலிங் போட்டு மேட்ச் ஆர்ஆர் பக்கம் ஜெயிச்சு கொடுத்தாரு. மதிய மேட்ச்சில் என்னென்னா சமீர் ரிஸ்வி, ஈவினிங் மேட்ச்சில் என்னென்னா துஷார் தேஷ்பாண்டே, இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.